சிவகாமி முடிவு சரிதானா? கடல் அலையில் நின்று கால்களை நனைத்து கொண்டிருந்த சிவகாமி எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். டக்கென்று யாரோ புடவையை பிடித்து இழுப்பது போல் உணர்ந்து திரும்பி பார்த்தாள். சின்ன ரோஜாப்பூ ஒன்று கால் முளைத்து வந்தது போல் ஒரு அழகான பெண் குழந்தை. ஐயோ, தனியாக இருக்கிறதே என்று பயந்து அவள் குழந்தையை தூக்குவதற்கும் பெரிய அலை ஒன்று அவர்களை முழுவதும் நனைப்பதற்கும் சரியாக இருந்தது. சிவகாமியை குழந்தையை தூக்கி கொண்டு தள்ளாடிதான் நிமிர்ந்தாள். குழந்தையை விட்டுவிட்டு பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வியப்பும் கோபமாக சிவகாமி திரும்பி பீச்சில் பார்த்தார். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண் வீல் சேரில் அமர்ந்தபடி தள்ள முடியாமல் தானே தள்ளி கொண்டு வந்தாள். கொஞ்ச தூரத்தில் நல்ல விலை உயர்ந்த ஆடை அணிந்து கண்ணியமான தோற்றத்துடன் ஒரு இளைஞனும் ஓடி வந்தாள். இப்படியா குழந்தையை தனியா விடுவது என்றாள் சிவகாமி இன்னும் படபடப்பு அடங்காமல். சாரி மேடம், கையை பிடித்து கொண்டுதான் நிற்கிறான் என்று நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தேன். அதற்குள் எங்களை ஏமாற்றிவிட்டு உங்களிடம் வந்துவிட்டாள் என்று கூறிக்கொண்டே குழந்தையை வாங்கி கொண்டான். இவள் என் மனைவி ஜெயந்தி, பேசிக்கொண்டிருங்கள், காரிலிருந்து டவல் எடுத்து வருகிறேன் என்று குழந்தையோடு சென்றான். வைஜெயந்தி சிவகாமியின் கைகளை பற்றி கண்களை ஒற்றி கொண்டாள். அம்மா, உங்களை பார்த்தா எனக்கு என் அம்மா ஞாபகம் வருகிறது. தெய்வம் போல வந்து எங்கள் குழந்தையை காப்பாற்றி எங்கள் உயிரை காத்தீர்கள் என்று கண் கலங்கினாள். அவள் கணவன் சுரேஷ் சினிஃபீல்டில் பெரிய டைரக்டர் என்னும் அவள் முதல் பிரசவத்தில் ஒரு கால் விளங்காமல் இப்படி ஆகிவிட்டது என்றும் அவர்கள் திருமணம் காதல் திருமணம் என்பதால் இரண்டு பக்கமும் உதவி செய்ய யாருமில்லை என்று கூறினாள். சிவகாமியும் தான் முதியோர் இல்லத்தில் பணம் கட்டி நல்ல வசதியாக இருப்பதாகவும் தெரிவித்தாள். அதற்குள் சுரேஷ் ஒரு டவல் கொண்டு வந்து சிவகாமியிடம் கொடுத்து தலையெல்லாம் துவட்டி கொள்ள சொன்னான். சிவகாமியோடு கூட வந்தவர்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்து விட்டனர். எல்லோரும் சுரேஷிடம் வைஜெயந்திடமும் விடைபெற்று சென்று விட்டனர். அதோடு சிவகாமியும் அந்த நிகழ்ச்சியை மறந்துவிட்டார். திடீரென ஒரு நாள் விலை உயர்ந்த பென்ஸ் கார் ஒன்று அந்த ஹோமுக்கு வந்தது. அதில் டைரக்டர் சுரேஷ் வந்து இறங்கினான். அந்த ஹோமின் செக்ரட்டரியை பார்த்து அனுமதி வாங்கி கொண்டு சிவகாமியின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியோடு வந்தான். சிவகாமியும் அவர்களை வரவேற்று உபசரித்தாள். அவர்கள் குழந்தை பூஜா அன்று கடல் தண்ணீரில் விழுந்தாலே அந்த தங்க குட்டி எப்போ பார்த்தாலும் பீச் பாட்டி என்று எல்லா கதைகள் பேசியவள் இன்று காலையிலிருந்து ஏதும் சாப்பிடாமல் பீச் பாட்டி வந்தால்தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிக்கிறாளாம். அதனால் அவர்களோடு வந்து ஒரு 4 நாட்கள் தங்க வேண்டும் என்று வேண்டுதலோடு வந்தாள். 4 நாட்களா என்று சிவகாமி செக்ரட்டரியை பார்த்தாள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றாள் செக்ரட்டரி அம்மாள். அம்மா வந்து பாருங்கள், பிடிக்கவில்லை என்றால் உடனே நாளை கொண்டு வந்து இங்கே விட்டு விடுகிறேன் என்றான் சுரேஷ் கெஞ்சலாக. அவர்களோடு கிளம்பினாள் சிவகாமி. பங்களாவை நெருங்கியது கார். அதை பார்த்து பிரமித்தாள் சிவகாமி. உள்ளே இருந்த தோட்டத்தை பார்த்து வியந்தாள். காம்பவுண்ட் சுவரை தாண்டி 10 நிமிடங்கள் டிரைவ் செய்த பிறகுதான் பங்களாவின் வாசலே வந்தது. கார் போய் வாசலில் நின்றவுடன் பூஜா ஓடி வந்தது. சிவகாமி காரை விட்டு இறங்கியவுடனே வந்து அவள் கால்களை இறுக கட்டி கொண்டாள். குழந்தை தனக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? இது நல்லதற்கா அல்லது இந்த பாசம் கெட்டதற்கா என மனதுக்குள் வியந்தவனும் பெருமாளே என்று கூறிக்கொண்டே குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள். வாரம் 1 நாள் 2 நாள் என்று சிவகாமி சுரேஷ் வீட்டுக்கு போய் வந்தாள். நாள் செல்ல செல்ல வாரக்கணக்கில் அங்கே தங்கவும் செய்தாள். பூஜாவை அவளால் பிரிய முடியவில்லை. பூஜாவும் சிவகாமி இல்லை என்றால் ஒவ்வொன்றுக்கும் அடன் செய்ய ஆரம்பித்தாள். சிவகாமியை பற்றி சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து தெரிந்து கொண்டான். அவள் கணவர் அரசாங்கத்தில் பெரிய அலுவலகராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்றும் ஒரே பிள்ளை அவனும் லண்டனில் டாக்டராக இருக்கிறான் என்றும் மருத்துவம் புரிந்த அளவுக்கு தாயின் மனோதத்துவம் புரியவில்லை என்றும் தெரிவித்திருந்தாள். சுரேஷும் வைஜெயந்தியும் அதற்கு மேல் அவளை ஒன்றும் விசாரிக்கவில்லை. சிவகாமியை அந்த வீட்டின் தலைவியைப் போல நடத்தினார்கள். ஒவ்வொன்றுக்கும் அவள் யோசனையை கேட்டே குடும்பத்தை நடத்தினார்கள். நிறைய நாள் அங்கேயே தங்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் இரவு 2 மணிக்கு சிவகாமி விழித்து கொண்டு தண்ணீர் குடிக்க வெளியே வந்தாள். அங்கே சுரேஷ் தூக்க வராமல் ஹாலில் நடந்து கொண்டிருந்தான். என்ன சார், இன்னும் தூங்கலையா என்றாள் சிவகாமி. ஆமாம்மா, இன்னும் தூக்க வரல. நல்ல கதை ஒன்று தேடுகிறேன், அது கிடைத்தால் படம் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்றான். நான் ஒன்று சொன்னால் சிரிக்க மாட்டீங்களே. என்னிடம் ஒரு நோட்புக் இருக்கிறது, அதில் பொழுது போகாமல் நிறைய கிறுக்கி வைத்திருக்கிறேன் என்றால் லேசாக சிரித்து கொண்டு. இப்போது கொடுங்கம்மா, தூக்கம் வரும் வரையில் படிக்கிறேன் என்றான். அதை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அடுத்த நாள் வைஜெயந்திடமும் பூஜாவிடம் சொல்லிக்கொண்டு ஹோமுக்கு சென்றாள். சுரேஷை வீட்டில் காணவில்லை. ஹோமில்
சிவகாமிக்கென்று அளிக்கப்பட்ட சில வேலைகளை அவள் விருப்பமாக செய்ததில் 2 நாள் வேகமாக ஓடியது. திடீரென அன்று காலையிலே சுரேஷிடமிருந்து ஃபோன். என்ன சார், பூஜா கலாட்டா செய்கிறாளா? நான் அம்மா அம்மா என்று கூப்பிடுறேன், நீங்கள் சார் சார் என்று கூப்பிடுறீங்களே, என்ன நியாயம்? பூஜாவால் நான் ஃபோன் பண்ணவில்லை. நான் என்னுடைய காரை அனுப்புகிறேன், நீங்கள் உடனே என் ஆஃபீஸ்க்கு வாங்க என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். சிவகாமி சுரேஷ் அலுவலகத்துக்கு வந்தாள். சார், ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கிறார், உங்களை அழைத்து வர சொன்னார் என்று பியூன் அழைத்து சென்றார். உள்ளே சுரேஷுடன் 4 பேர் அமர்ந்திருந்தனர். அம்மா, உங்கள் கதையை நாங்கள் படமாக எடுக்க முடிவு செய்து விட்டோம். உங்களை கேட்காமலே பேனரெல்லாம் தயாரித்து விட்டோம். எதிரே பாருங்கள் என்றான் சுரேஷ். அனைத்தனின் தென்றல் என்று பெயரிடப்பட்டு மூலக்கதை திருமதி சிவகாமி சத்தியமூர்த்தி என்று எழுதியிருந்தது. ஆச்சரியத்தோடு சிவகாமி அதை பார்த்து கொண்டிருக்கும் போது சுரேஷ் ஒரு பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து போடும்படி கேட்டுக்கொண்டான். கூடவே 1,00,000 ரூபாய்க்கு செக் ஒன்றும் வைத்துவிட்டு சிரித்தான். டாக்குமெண்ட்டை ஹோமுக்கு எடுத்து சென்று நிதானமாக படித்துவிட்டு கையெழுத்து போடுங்க. இந்த செக்கை உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்து விடுங்கள் என்றான் சுரேஷ். டாக்குமெண்ட்டில் அங்கேயே கையெழுத்து போட்டாள் சிவகாமி. உங்களை நம்பாமல் வேற யாரை நம்ப போகிறேன்? நீங்கள் கொடுத்திருக்கும் இந்த செக் மிக அதிகமான தொகை என்றால் அங்கே இருந்தவர்கள் சிரித்தார்கள். இந்த சினி ஃபீல்டில் எல்லாமே மெகாதான். சுரேஷ் சிவகாமியை காரிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தான். திரைப்படம் 6 மாதத்தில் வெளிவந்து சக்கை பொடு போட்டது. பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் சிவகாமியும் சுரேஷையும் பலவிதமாக பேட்டி எடுத்தனர். திரைப்படத்தின் ஹீரோ மூலக்கதை தான் என்று எல்லா பத்திரிகைகளும் சிவகாமியை வானளவு புகழ்ந்தன. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன் போன்ற நாடுகளிலிருந்து இத்திரைப்படத்தின் மூலம் நல்ல வருமானம். எல்லா நாடுகளிலிருந்தும் சுரேஷையும் குழுவினரையும் வரவேற்று தமிழ் சங்கங்கள் அழைப்பு அனுப்பியிருந்தன. சிவகாமி ஒன்று இதனால் பெரிதும் பாதிக்கப்படவில்லை. குட்டுப்பட்டது மோதிர கையால் அல்லவா என்று நினைத்து கொண்டாள். சுரேஷ் ஒரு நாள் சிவகாமியை ஃபோனில், அம்மா, நம் குடும்பத்தோடு லண்டன் போக வேண்டும், உங்களுக்கு விசா வாங்க வேண்டும். நான் உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிக் கொள்கிறேன். நாம் லண்டன் தமிழ் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது வைஜெயந்திக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அவள் குணமாவது நிச்சயம் என்று அங்குள்ள ஒரு ஆர்த்தோ டாக்டர் கூறியுள்ளார். அதனால் நீங்களும் கட்டாயம் வர வேணும் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். லண்டன் தமிழ் சங்கத்தில் ஏக வரவேற்பு. போனவுடன் வைஜெயந்தியை அங்குள்ள பெரிய டாக்டரின் சிபாரிசோடு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் சேர்த்தான். சிவகாமி நிறைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டாள். எப்போதும் மருத்துவமனையிலும் சில நேரங்களில் ஹோட்டல் அறையில் பூஜாவுடனும் நேரம் செலவழித்தாள். வைஜெயந்தியை ஆபரேஷன் செய்த டாக்டரும் ஒரு தமிழர் தான். 1 மாதத்தில் கடவுள் அருளாரும் எல்லோருடைய கவனிப்பாலும் வைஜெயந்தி நன்கு தேறிவிட்டாள். அந்த டாக்டர் பிரதீப் எடுத்துக்கொண்ட அக்கறை சுரேஷுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. வைஜெயந்திக்கு ஒன்று புரியவில்லை. சிவகாமியின் முகம் மட்டும் கடுமையாக இருந்தது. இந்த முகம் சுரேஷ் இதுவரை பார்க்காதது. 3 மாதங்கள் முழுவதுமாக முடிந்தது. வீல் சேரை விட்டு ஃபிசியோதெரபிஸ்டின் உதவியுடன் மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் வைஜெயந்தி. இனிமேல் ஒன்றும் பயப்பட இல்லை. நீங்கள் சென்னையில் நல்ல ஃபிசியோவையும் உங்களுடன் இருக்கும் மேடத்தையும் வைத்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் டாக்டர் பிரதீப். என்ன உதவி? நிச்சயம் எங்களால் முடிந்தால் செய்கின்றோம் என்றான் சுரேஷ். வைஜெயந்தியோடு கூடவே இருந்த அந்த அம்மாவோடு நான் உங்களை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பேச வேண்டும். சிவகாமியை சுரேஷும் டாக்டர் பிரதீப்பும் சந்தித்தனர். சந்தித்த வினாடியே பிரதீப் சிவகாமியின் கால்களில் விழுந்தான். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். சுரேஷ் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து நின்று விட்டான். எழுந்திரு பிரதீப், நான் யார் உங்களை மன்னிக்க? பெற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கு தானே உங்களை எல்லாம் உயிரை கொடுத்து வளர்த்து படிக்க வைக்கிறோம். நல்லா படித்து இந்த மாதிரி வேலைக்கு வந்த பிறகு பணம் அடைக்கும் மிஷன் ஆகி விடுகிறது. எங்களை பார்த்தாலே உங்களுக்கு அலட்சியம். மற்றவர்களை அவமானப்படுத்துவதேனும் உங்களுக்கு ஓகே தான் இல்லையா என்றால் சிவகாமி வெறுப்பாக. அம்மா, நான் செய்தது மிகப்பெரிய தவறு. என்னை மன்னித்து என்னுடன் வந்துவிடுங்கள் என்றான் பிரதீப். சாரி பிரதீப், நான் இப்போது சௌரியமாக, சந்தோஷமாக, மரியாதையாக நடத்தப்படுகிறேன். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெற என்பது போல் சுரேஷ் குடும்பத்தில் எனக்கும் சந்தோஷம், கௌரவம். மேலும் நான் யார் ஆதரவிலும் இல்லை. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் சுரேஷ் கட்டாயம் உனக்கு தெரிவிப்பார். முடிந்தால் மனம் இருந்தால் அப்போது பார்த்தா போதும் என்றால் கண்களை துடைத்து கொண்டு. நாங்கள் நாளை கிளம்புகிறோம் பிரதீப். மனம் தொட்டு பேசியதற்கு நன்றி. பெற்ற மகன் இல்லாவிட்டாலும் இடையில் வந்த மகன்
மிகவும் பிரியமாதான் இருக்கிறார் என்று கூறிவிட்டு பூஜாவின் கையை பிடித்துக்கொண்டு சுரேசுடன் நடந்தாள் சிவகாமி.